அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நிரப்போ. அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகத்தோடு மறுபடியும் கரவோசை. அல்லேலூயா. வான மண்டலங்கள் அசையும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு விசை வான மண்டலம் அசைக்கப்படும். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் வருகிறார். 3 தேசங்கள் காணாமல் போகும். கையை தட்டுங்க. அல்லேலூயா. உலக நாடுகள் வனாந்தரமாய் மாறி போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். 7 நாடுகளுக்குள் போர் உண்டாகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உலகம் 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 வேரோடு பிடுங்கி எறியப்படும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். விக்கிர தேசம் ஒளிந்து போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. விக்கிரங்கள் காணாமல் போகும். விக்கிர தேசங்கள் நொறுங்குண்டு போகும். விக்கிர தேசங்களுக்குள்ளே யுத்தம் உண்டாகும். சத்துரு ஜெயம் கொள்வான் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். கர்த்தர் தேசத்தை அபரிதமான 7 அழிவுகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அல்லேலூயா. உன் தேசத்தை அபரிதமாய் 7 அழிவுகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டலாம். இது கர்த்தரின் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா அல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. கண்டனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே. நாகப்பட்டினம் வழியாய் பாண்டிச்சேரிக்கு ஒரு நிலநடுக்கம். கடற்கரை தேசத்திற்கு ஐயோ. கையை சூப்பரா தட்டுங்க. ஆனா கர்த்தருடைய செயல். அல்லேலூயா அல்லேலூயா. சோர்ந்து போய் கை தட்டாம இருக்காதீங்க. ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல கைத்தட்டல். கர்த்தருடைய வார்த்தைகள் நன்மையானாலும் தீர்மையானாலும் நிறைவேறுவதற்கு கைத்தட்டல். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. சந்தோஷமா தட்டுங்க. நம்ம தப்பித்து போக வேண்டுமானால் நாம் மனம் திருந்தி ஆக வேண்டும். நாமும் மனம் திருந்தாவிட்டால் நமக்கும் பேரழிவு காத்திருக்கிறது. உற்சாகமா கையை தட்டி அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரணபரி அந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரி பார்த்து விதவை போல் தத்தளித்தாலும் ஜெயம் தரும் தேவனுண்டு காயம் நீக்கி பாதுகாப்பார் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா. ஜெபிப்போம். இந்த ஓய்வு நாளிலே உலகமெங்கும் நடைபெறுகிற சபைகளிலே, ஆலயங்களில், ஊழியங்களில் தேவனாய கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்வீராக. தேசத்தில் பஞ்சம் உண்டாகி குடிகள் அற்று போகும் என்று மறுபடியும் கர்த்தர் உரைக்கிறார். தேசத்தில் கொடிய விதமான 7 விதமான ஆவிகளுடைய வியாதிகள் கடந்து வரும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மருத்துவமனைகளில் அவதிப்பட்டு கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் உம்மை அறியாத பிள்ளைகளையும் இன்றே நீர் தொட்டு சஸ்தமாக்குவீராக. பெதஸ்தா குளத்திற்கு கடந்து சென்று முடவனை நடக்க வைத்த தேவன் இன்றைக்கு மருத்துவமனைகளில் கடந்து சென்று உம்முடைய பிள்ளைகளையும் உம்மை தேடுகிற பிள்ளையும் உம்முடைய தேடாத பிள்ளைகளையும் நீர் கண்டு மனதுருகி ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் இந்த உலக திருச்சபையின் அஸ்திவாரத்தில் நின்று செபிக்கிறேன் அப்பா. ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. சபைகளுக்கு கடந்து வர முடியாதபடிக்கு தடை செய்கிற தீய சக்திகளை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். பாதாளத்தினுடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் பிடித்து கட்டி அக்கினியில் போடுகிறேன். கொடிய சர்ப்பங்களையும் விக்கிரகத்தின் கிரியைகளையும் தேவர்களுடைய ஆவிகளையும் தற்கொலை ஆவிகளையும் சுடுகாட்டு ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிடித்து கட்டி அக்கினியில் போடுகிறேன். ஒரு சம கையை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதுகு வலியோடு, முழங்கால் வலியோடு, கழுத்து வலியோடு, நரம்பு மண்டல கட்டோடு இருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரே நீர் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விடுதலை நீங்கள் கொடுங்க தகப்பனே. மருத்துவர்களால் கூடாதது உம்மால் கூடுமே ஆண்டவரே. நாடி நரம்புகளில் இப்பொழுது உமது அதிசயமான வல்லமை ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஆசைவாடும் ஆசைவாடும் ஆவியான தேவா, இங்கு ஆசைவாடும் ஆசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். ஹல்லேலூயா. மூல வியாதியால் அவதிப்படுகிறவர்கள், குடி வெறியினால் அவதிப்படுகிறவர்கள் இன்றைக்கு ஒரு விடுதலையை காண்பார்களாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையப்பா. மேற்கொள்ள முடியவில்லை. சில வியாதிகளை மேற்கொள்ள முடியவில்லை. இச்சை ரோகத்தை மேற்கொள்ள முடியவில்லை. விபச்சார சிந்தனைகளை மேற்கொள்ள முடியவில்லை என்று தவிக்கிற ஆத்துமாக்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டு நிறைவேற்றுகிறேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த போக்கால் அவதிப்படுகிற அநேகருக்கு இன்றைக்கு ஒரு அதிசயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்ப்ப பாத்திரம் இறங்கி ஹல்லேலூயா அவதிப்படுகிற சில தாய்மார்களில் 3 பேரை தேவன் தெரிந்து கொண்டு அதிசயமான விடுதலையை கொடுக்கிறார். இருந்த இடத்துல திரும்பி போ என்று கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா, அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். உற்சாகம் அவருக்கு ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத எரிச்சல், ஹல்லேலூயா, பாதத்தினுடைய எரிச்சல், யூரின் எரிச்சல் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுமையாண்டவரே. யூரின் இருக்கிற இன்ஃபெக்ஷன் மறைந்து போகும்படியாய் இப்பொழுதே கட்டளை கொடுக்கிறேன். சுஸ்தமடைவீர்களாக. கேட்கிறவர்கள் யாரும் இதை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென், ஹல்லேலூயா. சர்பத்தின் பிடியிலும் பிசாசினுடைய பிடியிலும் விக்கிரகத்தினுடைய பிடியிலும் அகப்பட்டு மீள முடியாதபடிக்கு ஹல்லேலூயா அழிந்து கொண்டிருக்கிற சரீரங்களை இப்பொழுதே கர்த்தர் விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று இதோ சாத்தானுக்கும் கட்டளையிட்டு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. மார்பு வலியால் அவதிப்படுகிற அநேக ஸ்திரீகளுக்கு ஒரு அதிசயமான விடுதலை இந்நேரத்திலே உண்டாயிருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. மார்பு புற்று நோயிலிருந்து அநேகருக்கு கர்த்தராகிய தேவன் இந்த செய்தியை கேட்கிற மாத்திரத்திலே நொடி பொழுதிலே ஒரு விடுதலையை கட்டளையிட்டு நிறைவேற்றுகிறார். கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அப்பா, தீரா ஜரம், பித்தப்பையில் கல், சிறுநீரகத்தில் கல் அகதிப்படுகிற அநேகருக்கு அதிசய தேவனுடைய விடுதலையை இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். மலச்சிக்கலிருந்தும் விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுது அது நிறைவேறும் என்றும் கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிவு குன்றி போயிருக்கிற பிள்ளைகள், மூளை வளர்ச்சி குன்றி போயிருக்கிற பிள்ளைகள் நார்மல் ஸ்டேஜுக்கு திரும்பட்டும். பெற்றோர்கள் பாவம் இனி பிள்ளைகளை தொடாதிருப்பதாக. உற்சாகமா கையை தட்டலாம். நன்றாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு பேச்சும் திறனை கட்டளையிடுகிறேன். கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அதிக நேரம் நிற்க முடியவில்லை என்று கால்களை மாற்றி வைக்கிறவர்களுக்கு கால்களில் பலனை கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. சப்பானிகள் நடப்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், ஊமையர்கள் பேசுவார்கள். ஹல்லேலூயா. நம்புறவங்க கையை தட்டலாம். மரித்தவர்கள் பிழைப்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள். ஹல்லேலூயா. உலகம் கைவிட்டாலும், மருத்துவம் கைவிட்டாலும், கைவிடாத தேவனை விசுவசித்தால் என் மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளை செல்வம் இல்லாத மலடிகள் என்று அழைக்கப்படுகிறவர்களுடைய மலட்டு தன்மைகளை கர்த்தர் மாற்றி போடுகிற நீ 60 வயதானாலும் பிள்ளை பிரசவிப்பாய். விசேஷித்த தீர்க்க தரிசனம். சூப்பராக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. 2002 52 வயது ஸ்திரீக்கும்
62 வயது கிழவனுக்கும் ஒரே கர்ப்பத்தில் 4 பிள்ளை செல்வம் கொடுத்து விசேஷ தீர்க்க தரிசனத்தை உரைத்த தேவன் என்று சொல்கிறார், இன்று உனக்கு வயது 60 இருந்தாலும் உன் புருஷனுக்கு வயது 72 இருந்தாலும் கர்ப்பத்தை காண்பீர்கள். கர்ப்பத்தை காணாமல் நீ இந்த பூமியில் இருந்து விலகி போவதில்லை. சாவே உனக்கு இல்லை. இளம் வயதில் கூவி கூவி கேட்டாயே ஒரு விண்ணப்பம், அதை இன்று அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதிக்கிறேன். தமிழகத்திலே 3 மாவட்டத்திலே 3 ஸ்திரீகள் காண்பீர்கள். உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வெள்ளப்பெருக்கு கையை தட்டி வரவேற்போம். அதில் உற்சாகமா கையை தட்டுவோம். இது தேவனால் வருகிற தீர்க்க தரிசனம். அவரை மகிமைப்படுத்தும்படி அவர் சொன்னார், அது ஆகும். கையை தட்டி மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, தேவன் நடப்பிப்பதற்கும் தேவன் தான். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கும் இதோ தேவன் வந்திருக்கிறார். இதோ இந்த 3 மாதத்திலே 3 மேய்ப்பர்களை அதம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 3 மேய்ப்பர்களை அதம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சூப்பரா கையை தட்டுங்க. 3 மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு, பிரபலமானவர்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவே, இயேசுவிடம் இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே தாகமுள்ளோரே வாருமென்றார். தாகத்தோடு வாரும் சமாரியாளை கண்டார்.